நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். வறண்ட நிலம் நீரூற்றாகும், கன்மலை தடாகமாகும். வறண்ட நிலம் நீரூற்றாகும், கன்மலை தடாகமாகும். கர்த்தர் கிருபை நலமானது, அவரின் அன்பு மாறாதது. கர்த்தர் கிருபை நலமானது, அவரின் அன்பு மாறாதது. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை அவதினின்று மீட்டு காத்தீர் கிருபையால். என் ஜீவனை அவதினின்று மீட்டு காத்தீர் கிருபையால். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றி. பாவங்களை மன்னித்தீரே, பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை அவற்றினின்று மீட்டு காத்தீர் கிருபையால். என் ஜீவனை அவற்றினின்று மீட்டு காத்தீர் கிருபையால். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் மிகவும் பெரியது. ஆமென்.
பாதாளமா மரணத்திற்கு நம்முடைய ஆத்துமாவை விலக்கி காத்து மீட்டு நம்மை மட்டும் நடத்தி வருகிறார். சேர்ந்து பாடுவோம். நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது, நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது, பாதாளமா மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்து, பாதாளமா மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்து, கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். ஆமென். நம்முடைய ஜீவனை ஆபத்து நின்று மீட்டு காக்கிற கர்த்தர் எத்தனை பேருடைய ஜீவனை காத்திருக்கிறார், ஆபத்திற்கு விலக்கி மீட்டு காத்திருக்கிறார். நேற்று விவிஎஸ் டீச்சர்ஸ்லாம் கூட்டிகிட்டு ட்ரிப் போனோம், கன்னியாகுமரி அப்புறம் திருப்பரப்பு எல்லாம் போயிட்டு வந்தோம். வேன் வந்து எங்களுக்கு ரொம்ப மோசமான வேனாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இன்ச்சு நகர்றதுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கடைசி ஒரு கட்டத்தில் போய் என்னாச்சு, வேன் நின்றுச்சான். ஃப்ரண்ட் கியரும் விழ மாட்டேங்கா, ரிவர்ஸ் கியரும் விழ மாட்டேங்க, அப்படி வேன் நடுவில் கியரே விழ மாட்டேங்கான், அப்படி நிற்கிதான். என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் நிறைய இடத்துல அப்படியே ரொம்ப அப்படி முட்டுற மாதிரி வந்து அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக தான் இருந்தது. அப்படி தானே ரொம்ப பயந்து பயந்து அப்படி தான் இருந்துச்சு. ஆனாலும் நம்முடைய ஜீவனை விலக்கி எல்லாவற்றிற்கும் பாதாளத்திற்கு மரணத்திற்கு விலக்கி காக்கிற தேவன் நம்மளோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறார். ஆமென். ஒருபோதும் நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். சேர்ந்து பண்ணுமா. பாவங்களை மன்னித்திரே, நோய்களை நீக்கினீரே, பாவங்களை மன்னித்திரே, நோய்களை நீக்கினீரே, என் ஜீவனை அவற்றினின்று மீட்டு காத்து, எல்லாவித ஆபத்துகளுக்கும் என் ஜீவனை மீட்டு காத்தாரே, மீட்டு காத்து, என் ஜீவனை, என் ஜீவனை ஓ, யாருடைய ஜீவனெல்லாம் ஆபத்திற்கு விலக்கி மீட்டு காக்கப்பட்டிருக்கிறதோ சத்தமா பாடுவோமே. என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்து, கிருபையால் கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். ஹalleluya. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று அடுத்த பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன்.
நீதியானவர், நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பி நம்மளை மகிமைப்படுத்துவர். எத்தனை பேருக்கு வார்த்தைகளை அனுப்பி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்? என்னென்ன வார்த்தைகளை அனுப்பியிருக்கான்னு சொல்லுங்களேன். எதை எதை மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்லுங்களேன் வரிசையா. உங்கள் வாழ்க்கையில் நடந்து உங்களை வார்த்தையின் மூலமாக உங்களை வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறாரா? என்னென்னலாம் நிறைவேற்றிருக்கிறார்? சும்மா சொல்லுங்கள். ஜாதிகளுக்கு மேலாக என்னை நான் சொல்ல முடியும், ஜாதிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒருவனுக்கும் தரக்கூடாத ஆசீர்வாதத்தை, ஒருவனும் அடைக்க முடியாத பூட்ட முடியாத ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார். வேற சொல்லுங்களேன். பலன், வெட்கப்படாமல் வைத்திருக்கிறார். உங்களை வேற என்ன சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களே உங்க வாழ்க்கையில நடந்தது அவருக்கு மகிமையா சொல்லுங்களேன். என்னை மகிமைப்படுத்திருக்கிறார். வீடு வாசல்களை தந்து மகிமைப்படுத்திருக்கிறார். இருக்க நல்ல ஒரு வீட்டை தருவேனாரு தந்திருக்கார். இந்த வருஷத்துல அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அவருடைய வார்த்தைகளை கொடுத்து என்னை மகிமைப்படுத்திருக்கிறார். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை நன்மைகள் நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை. ஓ, இந்த நேரத்தில் அவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு, அவரை நம்பி பாடிக்கொண்டிருக்கிற நமக்கு, ஓ, வார்த்தைகளை அனுப்பி நம்மை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறாரு. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், சத்தமாய் பாடுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமே. உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜெயம் கொடுக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். நீதியின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கு நியாயம் செய்பவரே உம்மை உயர்த்துகிறோம். வார்த்தையால் என்னை தாங்குகிறவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆனந்த துணியால் உயர்த்துவே, ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அலங்கார வாசல் வழியாய் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மைகளால் நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசல் வழியாய் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசல் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபை
வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. நன்மைகள் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோம். சேர்ந்து நன்றி செலுத்துவோமா? என் காணிக்கை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. துதிகன மகிமையுமே, துதிகன மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. சதம படும் ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. அலங்கார வாசல், அலங்கார வாசல் வழியாய் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசல் வழியாய் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இன்று எந்த நன்மையை எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை உங்களை நிரப்பி தான் அனுப்ப போகிறார். அதை பெற்றுக்கொண்டு தான் போக போறீங்க. விசுவாசமா சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதும் விசுவாசமா சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளும் போதும் விசுவாசமா பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன நன்மைகளை எதிர்பார்த்து வந்தீங்களோ அவருடைய சமூகத்தில் அதை உங்களை நிரப்பி தான் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து பாடுவோமா? அலங்கார வாசல் வழியாய் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஆலயத்தின் நன்மையெல்லாம் எங்க நிரப்பிடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எது நன்மை என்று உங்களுக்கு தெரியும்பா. ஓ, நீங்க அந்த நன்மை
வெளிப்படட்டும். இந்த நன்மையின் மகிமையை பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். ஓ நாங்கள் அனுபவிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். துதித்திட வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். தொழுதிட வந்தோம். ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். ஓ நீ முழு மனதோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மிடத்தில் நன்மைகளை அனுபவித்தவர்களாய், நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் ஓ உம்மை உயர்த்துகிறோம். சுகத்தை அனுபவிக்கிறவர்களாய், ஓ பலனை ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தூயவரே சுவரே ஆராதிக்க வந்தோம். துதிகன மகிமையுமே முழு மனதோடு, துதிகன மகிமையுமே முழு மனதோடு ஓ செலுத்துவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். துதிகன மகிமை, துதிகன மகிமை ஓ எல்லா கனமும் உமக்கு ஒருவருக்கே உண்டாவதாக. துதிகன மகிமை, துதிகன மகிமை சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவரே கரங்களை உயர்த்தி செல்வோமா? ஆராதிக்க வந்தோம். அன்பு கூறவோடு அப்படி ஆராதிப்போமே அவரை. முழு மனதோடு ஆராதிப்போமே. Thank you Lord. ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே துதிக்கிறோம். தொழுகிறோம். தூயவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே அப்படி கரங்களை தட்டி சத்தமாக கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமே. பின்னாடிலாம் சத்தமாக கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென். என்னை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் கொண்டிருக்கிற திட்டங்களை காட்டிலும் அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. எத்தனை பேர் அதை ஆமென் என்று சொல்றீங்க? நான் ஒரு திட்டத்தை வகுத்திருந்தாலும் அந்த திட்டம் அவர் போட்டிருக்க திட்டத்தை காட்டிலும் பெஸ்டா ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. அப்படித்தானே? அவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டம் வரை நிறைவேற்றி முடிக்கிற அந்த வழிகள் விதம் எப்பொழுதும் ஸ்பெஷலா பெஸ்டா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்தருக்கு தேவனுக்கு மகிமை செலுத்தி உம்மை உயர்த்துவதை எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்று சொல்லி பாடுவோமா? மேன்மை என்று சொல்லி பாடுவோமா? பரிசுத்தரே இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே
ராஜாக்களோடு அமர வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கையை உண்மையிலே தந்திருக்கிறார். நானே சொல்ல முடியும் யாருக்கெல்லாம் தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. அவ்வளவாய் நம்மளை சாட்சிகளாய் ராஜாக்களோடு அமர்ந்து வைக்கத்தக்க அந்த உரிமை அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். எவ்வளவு நல்லவர் பாருங்க. வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், அப்படி தானே? ஒரு வேலை கிடைக்கணும்னா நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். கொஞ்சம் வருடங்கள் ஆனது, நான் நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்து உள்ளே எடுக்கிற மாதிரி புழுதியில் இருந்து என்னை தூக்கி ராஜாக்களோடு அமர வைத்திருக்கிறார். அவன் அப்படி வரிசையா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா, என் குடும்பத்தில் சுந்தருக்கு பார்த்தீங்க, என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு போனாங்க. இப்போ போனால் டெய்லி ஒரு 4 இன்டர்வியூ 3 இன்டர்வியூன்னு சொல்லிட்டு புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வைத்திருக்கிற தேவன். அதுதான் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன திட்டம் போட்டாலும் அவர் என் திட்டத்தை விட அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. ஆமென். அதை நிறைவேற்றுகிற அந்த வழியும் அவர் மகிமையாய் நிறைவேற்றுவார். ஆமென். அற்புதமாக நிறைவேற்றுவார். சேர்ந்து பாடுவோமா? நான் கொண்ட ஓகே, இது பாடுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சின்ன சின்ன திட்டமோ பெரிய திட்டங்களோ இந்த வருகிற 6 மாதங்களுக்குள்ளாக எனக்கு நடக்க வேண்டும் என்று வச்சிருக்கீங்க? நிறைய பேர் திட்டங்கள் கை தூக்குங்களேன், விசுவாசமாக கை தூக்குங்களேன். ஆண்டவரே, அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திட்டத்தின் மூலம் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நடத்த போகிறதுக்கா நன்றி. சேர்ந்து பாடுவோமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிது. நான் கொண்ட திட்டங்கள், ஓ பெரிய பெரிய திட்டங்கள் எனக்காக வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, நான் கொண்ட திட்டங்கள், நான் கொண்ட சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், திட்டம் வச்சிருக்கீங்களா? பிளான்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. பிளான்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? உங்க திட்டத்தை காட்டிலும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரியது. இப்போ நிலைமை எப்படி இருந்தாலும் உங்களை ராஜாக்களோடு அமர வைப்பார். ஆமென். அமர வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு, புழுதியில் இருந்து என்னை ராஜாக்களோடு, புழுதியில் இருந்து என்னை புழுதியில் ஓரேதேனே போஷானதரபோ அமர்த்தினீரே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். ஓ உம்முடைய கிருபைகளை நாங்கள் எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீங்க எங்களுக்காக செய்த நன்மைகளை நினைத்தால் எங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இருதயத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா. முடிந்தவர்கள் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி நன்மை செய்த தேவனுக்கு, நம்மளுக்காக பெரிய பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிற தேவனுக்கு, பெரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனுக்கு உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே நான் நீலத்தில், பரிசுத்தரே நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில், உம்மை துதிப்பதினால் என்னில் குறை. ஓ உங்களை பாட பாட எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே. உங்களுக்கு துதிக்க துதிக்க எங்களுக்கு நிறைவு ஆண்டவரே. உம்மை பாடுவதால் ஓ எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம். தொடர்ந்து அருமையான மகன் ராஜதுரை ஆராதனைக்குள்ளாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பாடல் மிகவும் என்னை தொட்ட பாடல்.
உடைந்த பாத்திரம் என்று நான் உடைந்து போயிருக்கையில் என்னை ஆற்றி தேற்றி ஆண்டவர் அரவணைத்து என்னை தூக்கி நிறுத்தினார். அப்படி போல் உங்களுக்கும் இந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்திருப்பார். எல்லோரும் சேர்ந்து என்னோட இந்த பாடலை உற்சாகமாக பாடுங்கள். உமது முகம் நோக்கி பார்த்தது. ஜி மைனர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பது. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீர். இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீர். உடைந்த பாத்திரம் என்று உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீர். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து அமேனப்பா உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீர். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீர். உடைந்த பாத்திரம் என்று உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்றீங்களா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் ஆண்டவரே எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீர். இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழைகளின் பலனாய் இருக்கிறீரே, ஒன்றுமே இல்லை என்று சொல்ல போதும் எங்களை ஆண்டவரை வழிநடத்தி வந்தீரே ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் பரிசுத்த ஆராதனையிலே உமக்காக அதற்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். ஆவியானவருடைய உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் ஆண்டவரே ஆவியானவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஏசப்பா, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அமைந்தடி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தாவே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தாவே, நீராளுகை செய்யும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், உம் பிரசன்னத்தை உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியாய் நம்மத்தில் இறங்குகிற தேவன், அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். ரெண்டு கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி, அக்கினியும் நீரே, எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமாம். பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை முடிந்த பிறகோ அல்லது இன்றைக்கு மாலையிலோ அல்லது நாளை இந்த வாரத்திலோ என்னோடு கூட தொலைபேசியிலே வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு உணர்த்தப்பட்டது இந்த வார்த்தைகள், இந்த நாளின் வார்த்தைகள் உணர்த்தப்பட்டது உண்மையானால், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவது உண்மையானால், உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்வை தூண்டி இருப்பாரானால்
என்னோடு கூட உணர்வடைந்தேன் பாஸ்டர், என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் பாஸ்டர், நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி என்னோடு கூட ஒரு சில வரிகளை ஆகிலும் நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள நான் உங்களை அன்பாய் நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இதுவரைக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக நீங்கள் அறிந்திராத சில வார்த்தைகளை, சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படியாய் எனக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். 6வது முறையாக இந்த பகுதியிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. Again and again God wants to remind us that we should be always grateful. நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நன்றி சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப 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 கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாக ஒன்றை நமக்கு அவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வார வாரம் தவறாமல் ஆராதனைக்கு வருகிறவளாய் இருந்தும் ஒரு வார்த்தை கூட ஆராதனை வேளையிலே நன்றி ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து சத்தமாய் சொல்லாதபடிக்கு கபடிங்க. நன்மைகளை பெற்றிருந்தும் ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தும் ஆராதனையிலே நான் ஒரு அரிசி மூட்டையை போல, ஒரு உப்பு மூட்டையை போல அப்படியே ஒரு மூலையிலே மூட்டை ஒன்று சாத்தி வைக்கப்பட்டதை போல இருந்துவிட்டு எழுந்து போவது என்ன நியாயம் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இல்லாத மக்களை குறித்து தன்னுடைய வருத்தத்தை பரலோகத்தின் தேவன் இந்த சம்பவத்தின் மூலமாய் பகிர்ந்து கொள்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலேயா பட்டணங்களின் வழியாக அவர் போகையில் அழகாய் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கவனிச்சு நீங்க அப்படியே கொஞ்சம் ஆராய்ந்து படிக்கணும். அதுதான் வேத வசனத்தை வாசிக்கிறவளாய் மாத்திரமல்ல, ஆராய்ந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அது கேட்கணும். கலிலேயா சமாரியா பட்டணங்களின் வழியாக போகையில் அவர் ஒரு கிராமத்திற்குள் பிரவேசித்த பொழுது, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த கிராமத்திலே ஒரு 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அந்த 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து கேள்விப்பட்டு அவர்கள் தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கம் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை கேட்டு இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று இயேசு சொன்னார். ஏன் அப்படி இயேசு சொன்னார் என்று சொன்னால்,
மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி, கவனிங்கள், பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணங்கள் நியமங்களின் அடிப்படையிலே ஒரு மனிதன் குஷ்டரோகி என்று அறிந்தால் அவன் சமூகத்திற்கு முற்றிலுமாய் விலக்கப்பட்டு, குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சொந்தங்களை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு அவன் வெளியே, அவன் தனியாக புறம்பாக அவன் வசிக்க வேண்டும். இன்னைக்கு அதுதான் நடக்குது. அம்பாசமுத்திரம் ஒமேகா மில்லுக்கு அந்த தென்புறத்தில் குஷ்டரோகிகள் காலனி என்று ஒன்று இருக்கிறது. அவங்க எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. மக்களோடு மக்களாக இருக்க முடியாது. நம்முடைய காலத்திலே அப்படியானால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே, அந்த நாட்களிலே அது மிகவும் கடுமையாக அது கையாளப்பட்டு வந்தது. ஆகவே அவர்கள் தனித்துத்தான் இருப்பார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்துதான் இருப்பார்கள், யாரோடு சேர்ந்திருக்க முடியாது, யாரையும் சந்திக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் தனக்கு இருந்த குஷ்டம் நீங்கி விட்டது, சுகமாகி விட்டது என்று சொல்லி அவனுக்கு அது தெரிய வந்தால், அந்த நாட்களிலே டாக்டர்கள் எதுவும் கர்த்தர் செய்ய முடியாது. கர்த்தர் பிரமாணத்தை மோசேக்கு கொடுத்தார். அப்படி ஒரு மனிதன் தனக்கு குஷ்டரோகம் இருந்து அது தன்னை விட்டு நீங்கி விட்டது, தான் சுகம் பெற்றதை அவன் அறிந்து கொண்டால் அவன் ஆசாரியனிடத்தில் போய் அதை அவன் விளக்கி சொல்ல வேண்டும். ஆசாரியன் அவனுடைய உச்சன் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அவனை பரிசோதித்து சோதித்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சில காரியங்களை, சோதனை கடுத்த காரியங்களை அவனுக்கு செய்து அவன் குஷ்டம் அவனை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போனது என்று சொல்லி அவன் முடிவு எடுத்தால், அந்த முடிவின்படி அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்படும். இவன் குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமானான்னு சொல்லி அவன் ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும். அந்த சான்றிதழை பெற்ற பிறகுதான் அவன் தன்னுடைய கிராமத்திற்கு போகவும் தன் வீட்டாரோடு மனைவி பிள்ளைகளோடு கூட சேர்ந்து வாழவும் அவன் அனுமதிக்கப்படுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த 10 குஷ்டரோகிகளையும் பார்த்து நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று சொல்லி சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போகையில், as they went they were cleansed. அவர்கள் போகையில், சொல்லுங்கள், அவர்கள் போகையில், சொல்லுங்க, அவர்கள் போகையில் என்ன மனுஷன் சொல்லுங்க, என்னன்னார்கள்? சொத்தமானார்கள். அவர்கள் போகையில், சொல்லுங்கள், அவர்கள் போகையில், அவர்கள் போகையில் அவர்கள் சொஸ்தமானார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையாகட்டும். அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, கவனிங்க, அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போதே ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டார்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு மாற்றம், ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் அவர்கள் வித்தியாசத்தை பார்த்தார்கள், ஒரு மாற்றத்தை பார்த்தார்கள். அவர்கள் போய்கொண்டிருக்கும் போதே, நடந்து கொண்டிருக்கும் போதே, each and every step they got better and better and better and better and better. முந்தின ஸ்டெப்பை காட்டில் இந்த ஸ்டெப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர். இப்போ அடுத்த ஸ்டெப் வச்சா இன்னொரு பெட்டர், இன்னொரு 10 அடி எடுத்து வச்சா இன்னும் பெட்டர், இன்னொரு 5 அடி எடுத்து வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் 20 அடி எடுத்து வைத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர். அப்போ ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவர்கள் தங்கள் நன்றாகி வருவதை, சொஸ்தமாகி வருவதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் உணர்ந்த உடனே அந்த 9 பேரும், கவனிங்க, அந்த 9 பேர் என்ன செய்தார்கள்? தாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் தாங்கள் சுத்தமாகி வருவதை அவர்கள் கண்டு கொண்ட உடனே அவர்கள் நேரடியாக அவர்கள் ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்கும்படியாக அவர்கள் விரைந்தார்கள். ஆனால் 10 பேரிலே ஒரு மனிதன், கர்த்தர் ஸ்தோத்திரம், தன்னுடைய சரீரத்தில் உண்டான மாற்றத்தை பார்த்த மாத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும், ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து முன் வைக்கும் போதும் தன் சரீரத்தில் ஒரு சொத்தத்தின் நிலைமை இன்னும் முன்னேற்றம் உண்டாகிறதை பார்த்து, இன்னும் சுகத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறதை அவன் உணர்ந்து அவன் ஆசாரியனிடத்திற்கு போய் தன்னை காண்பிக்காதபடிக்கு அவன் திரும்பி இயேசுவிடத்திலே ஓடி வந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? இயேசுவிடத்திலே ஓடி வந்து அவர் பாதத்திலே முகம் குப்புற விழுந்து அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி சொன்னான் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆராதித்து அவருக்கு நன்றி சொன்னான். சொல்லுங்கள், ஆராதித்து அவருக்கு நன்றி சொன்னான். 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு
திரும்பி வந்து சொல்லுங்கள், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், உரத்த சத்தத்தோட, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்தினானோ? உரத்த சத்தத்தோட. எப்படி மகிமைப்படுத்தினான்? உரத்த சத்தத்தோட. அசரியா தான் சரியான குஷ்டரோகி. நம்ம சபையில நம்பர் 1 குஷ்டரோகி யாரு? அசரியா தான். ஆமா, உரத்த சத்தத்தோட, உரத்த சத்தத்தோட தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய கையை பார்த்தான், தன்னுடைய சரீரத்தை பார்த்தான். ஓ, என் குஷ்டம் முற்றிலும் மாறி போய்விட்டதே. ஓ, என் புண்கள் எல்லாம் முற்றிலும் மறைந்து போய்விட்டதே. நான் சுத்தமானேன், நான் சுகமானேன். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓடி சென்றேன் கர்த்தரிடத்திலே, நான் இதை சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. அவர் கர்த்தர் எனக்கு செய்த இந்த அற்புதத்தை, இந்த நன்மையை நான் அவரிடத்தில் போய் நான் அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் நான் அவர் பாதத்தில் விழுவேன். இயேசு அவனை பார்த்து கேட்டார், சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே என்ன ஆகுன்னு சொல்லி எனக்கு தெரியுமே. சொஸ்தமானவர்கள் 10 பேர்கள் அல்லவா? அந்த 9 மற்ற 9 பேர்கள் எங்கே? அந்த 9 பேர் எங்கே? நன்றி சொல்லுவதற்கு இந்த ஒரு சமாரியனை தவிர வேறு ஒருவர் திரும்பி வரவில்லை என்று சொல்லி கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற 9 பேர்கள் எங்கேன்னு சொல்லி இயேசு கேட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகம் பெற்றது உண்மையாயிற்றே. சுகம் பெற்ற பிறகும், சுத்தமான பிறகும் அவர்களால் எப்படி நன்றி சொல்ல வராமல் முடிந்தது? சுகம் பெற்ற பிறகும், நன்மை பெற்ற பிறகும் அவர்களால் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடிந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைகளை பெற்ற பின்னும் அவர்களால் எப்படி நன்றி சொல்ல திரும்பி வராமல் அவர்கள் எப்படி இருக்க முடிந்தது? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகும் எப்படி அவர்களால் தங்களுடைய வாயை அடைத்துக் கொண்டிருக்க முடிந்தது? எப்படி எப்படி அவர்கள் தாங்கள் ஆரோக்கியமானதை கண்டு, கவனிங்கள், அவர்கள் தாங்கள் ஆரோக்கியமானதை கண்டு, அவர்கள் தாங்கள் சுத்தமானதை கண்டு, அதை உணர்ந்து, தாங்கள் சுத்தமானோம் என்பதை அறிந்து, தாங்கள் முற்றிலும் சுகமானோம் என்பதை அறிந்த பின்னரும் தொடர்ந்து திரும்பி வராமல் அவர்கள் போய்கொண்டே இருப்பது எப்படி? தொடர்ந்து திரும்பி வராமல் அவர்கள் போய்கொண்டே இருப்பது எப்படி? kept on going and never come back to thank God for what he has done for him. தனக்கு செய்ததை, தங்களுக்கு செய்ததை, கர்த்தர் தங்களுக்கு செய்ததை நன்றி சொல்லத்தக்கதாக அவர்கள் திரும்பி வராமல் தொடர்ந்து போவது எப்படி? சபையாரை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேட்கிறார். நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கேட்ட ஜபங்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நன்மைகளை பெற்றும் சபைக்கு வருகிறீர்கள். கவனிங்க, சபைக்கு வருகிறீர்கள். ஆனா ஒரு வார்த்தை கூட ஆராதனை வேளையிலே கர்த்தர் கேட்கும்படியாய் வாய் திறந்து நன்றி சொல்லாமல் இருக்கிறீர்கள். ஹலோ,
நன்றி சொல்லுதல் என்பது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். கவனிங்க, அது யாரோ ஒருத்தர் எல்லாம் கை தட்டுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க அப்படின்னு யாரோ ஒரு துண்டி விட்டு சொல்லுகிற காரியம் அல்ல. ஒரு நாள் கூட அழகான மனைவியை பார்த்து அவ கையால அந்த மொச்சக்கொட்டை பூண்டு குழம்ப அவ கையால சாப்பிட்டு, மனைவி செய்கிற அந்த கருவாட்டு குழம்ப ராமராஜ் சொல்ற மாதிரி கருவாடை பொரிச்சு பழையோதோட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ஆசை, ஆஹா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் பழையதும் கருவாடு சாப்பிடணும். அப்படியே கருவாடை பொரிச்சு பழையதோட கருவாடை கொண்டு வந்து வச்சு சாப்பிடுங்க தான். ஒரு நாள் கூட சந்தர்ப்பமே இல்லாமல் சந்தர்ப்பம் வரும் என்ற நம்பிக்கை அற்று போய் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அடித்து புரண்டு விளையாடி ஒரு நாள் கூட அந்த நாள் திரும்ப வருமோ என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்தாரே, என்னை சந்தித்தாரே, என்னை சுத்தமாக்கினாரே. என்னை சுத்தமாக்கினதை நான் அறிந்தும், நான் சுகமானதை நான் அறிந்தும், நான் எப்படி ஒரு வார்த்தை கூட ஆராதனைக்கு வருகிறது உண்மைதான், ஆனால் ஆராதனைக்கு வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுங்கள் என்று சொன்னால் அப்படின்னாதான் சொல்லுவேன். ஆராதனைக்கு வந்தும் என்னை வாட வைக்கிற, என்னை சொத்தமாக்கின, என்னை விடுதலையாக்கின, சுகமாக்கின இந்த கர்த்தருக்கு நான் நானாக திரும்பி வந்து வாய் திறந்து நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி? உன்னால் செய்ய முடியாததை கர்த்தர் உனக்காக செய்தாரே. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. The Lord has done something for you that you could not do for yourself at any way. உங்களால ஒரு நாளும் செய்து முடிக்க முடியாத, செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் என்ன நினைச்சாலும் என்ன செய்தாலும் தன்னுடைய குஷ்டத்தை போக்க அவனால் முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, என்ன செஞ்சாலும் அவனால முடியாது. அவனால் செய்ய முடியாத ஒன்றை கர்த்தர் அவனுக்காக செய்திருக்கும் போது சபைக்கு வந்தும் வாய்த்திரவாமல், கவனிங்க, வாய்த்திரவாமல் கர்த்தர் சபைக்கு வரதே பெரிய ஒரு, எப்பா எங்க வீட்டுக்கார் சபைக்கு வந்துட்டார், எப்பா எங்க மனைவி சபைக்கு வந்துட்டாங்க, எப்பா என் பையன் இன்னைக்கு முழு ஆராதனைக்கு வந்துட்டான். முழு ஆராதனைக்கு வந்ததே பெரிய ஒரு சாதனையாக உடைய கணவர் நினைக்கிறாரா? பாதி ஆராதனைக்கு வந்ததே போதும், சபையில வந்து கால் வச்சதே மிதிச்சதே போதும் உங்க மனைவி நினைக்கிறாங்களா? பைத்தியக்காரி. சாகாமல் கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கல்லறையில புல்லும் வரைச்சிருக்கும், கிரானைட் போட்டு கல்லறை கட்டி இருப்போம். கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிற, நன்மை செய்திருக்க, அற்புதம் செய்திருக்க, வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு முன்னேறி கொண்டிருக்கிறீர்களோ? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுவாராக. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. Thank you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. Thank you Holy Spirit. How could it be? எப்படி முடியும்? கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி செத்து போயிருவான்னு நினைச்சீங்கல்ல, இனிமே மனைவி பிள்ளைகளை, கணவன் பிள்ளைகளை பார்க்க மாட்டோம், அந்த
காலகட்டத்திற்கு அந்த நிமிஷத்திற்கு நீங்கள் வந்தது உண்மையாயிற்று. மரண பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்க, சபைக்கு வரும்போதே ஒன்றையுமே பெற்றுக்கொள்ளாத ஒருவரை போல நீங்கள் அமைதியாக இருப்பது எப்படி? ஒன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாத ஒருவனை போல, ஒருத்தியை போல சபையிலே ஒரு ஜடமாய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பது எப்படி? ஒரு புளி மூட்டையாக, ஒரு உப்பு மூட்டையை போல, ஒரு சாக்கு மூட்டையை போல சபையிலே நீங்கள் இருப்பதை பார்த்து கர்த்தர் எவ்வளவு வருத்தப்படுகிறார். குடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினாரே, சபைக்கு கொண்டு வந்தாரே, ஞாயிற்றுக்கிழமை வருகிறீர்கள், ஆனா உங்களை விடுதலை ஆக்கின அந்த பெரிய நன்மை செய்த அந்த தேவனுக்கு வாய் திறந்து, ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நீங்கள் சொல்லாமல் இருப்பது எப்படி? கேன்சரிலிருந்து சுகமாக்கினாரே, கேன்சரிலிருந்து சுகமாக்கினாரே, வலிப்பு வியாதியிலிருந்து சுகமாக்கினாரே, வாதம் வந்ததே, பக்கவாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினாரே, தற்கொலை செய்து கொள்ளும்படியான சூழலிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்தாரே, விலக்கி காத்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி? ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி? கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி? இத்தனை காரியங்களை பெற்றிருந்தும் சபையிலே வந்து மௌனமாய் எப்படி உங்களால் இருக்க முடியும்? இருக்க முடியும்? ஏன் இப்படி இருந்தாங்க தெரியுமா? அந்த 9 பேர் ஏன் வரல தெரியுமா? அந்த 9 பேர் ஏன் வரல தெரியுமா? They thought the healing they got was not instantaneous. அவர் பெற்றுக்கொண்ட சுகம் உடனடி சுகம் இல்லாதிருந்ததினாலே அவர்கள் இயேசு ஐயரை பார்த்த மாத்திரத்திலே, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்திலே அப்படியே சுகமாவீர்களாக என்று சொல்லி இயேசு சொல்ல, அந்த க்ஷணமே குஷ்டரோகத்திலிருந்து அவர்கள் சுத்தமாக. அப்படி இல்லை, அப்படி இல்லை. மாறாக இயேசு சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது தானே, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது தானே, அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது தானே ஒவ்வொரு ஸ்டெப்பை வைத்த பொழுது அவர்கள் மாற்றத்தை பார்த்தார்கள். ஒரு 10 அடி ஒரு மாற்றத்தை பார்த்தார்கள், ஒரு 20 அடி ஒரு மாற்றத்தை. ஓ ஸ்தோத்திரம், ஓ மாறிவிட்டது, சுத்தமாகிவிட்டது, சுத்தமாகிவிட்டது, சுத்தமாகிவிட்டது. அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், they were cleansed at every step they put. அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் அவர்கள் சுத்தமானது, சுகமாகுதலை ஒரு படியை பெற்றுக் கொண்டார்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் அவர்களுக்கு ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் கிடைத்தது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தில் ஒரு முன்னேற்றம், சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்க என்ன நினைச்சாங்க, நான் நடக்க நடக்க தானாக எல்லாம் சுத்தமாகி கொண்டிருக்கிறது சொல்லி நினைத்துக் கொண்டார்கள். தானாக நான் அப்படியே முன்னேற 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 சுத்தமாகி தானாக எல்லாம் சுத்தமாகிறது சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் மறந்து போனார்கள். சுத்தமாக சொல்லி ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லாததினாலே அது கர்த்தரால் வந்ததல்ல, தாங்களாக தங்களுக்கு எல்லாமே தானாக நடந்து வருகிறது சொல்லி நினைத்துக் கொண்டார்கள். தானாக நடந்து வருகிறது சொல்லி நினைத்துக் கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைங்க, விசுவாசிகள் அப்படிதான் நினைக்கிறாங்க. நீங்க இப்ப இருக்கிற நிலைமை, இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் படிப்பின் நிமித்தமாய் வந்தது என்று உங்களுக்கு சிலருக்கு நினைப்பு இருக்கிறது. உங்கள் திறமை நிமித்தமாய் இந்த நிலைமைக்கு நீங்க மேல வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சிலர் நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் முயற்சி நிமித்தமாக, கடும் பிரயாசத்து நிமித்தமாக, மாடா உழைச்சி ஓடா தேய்ந்து, அப்படித்தானே
மாடா உழைச்சி ஓடாய் தேய்ந்து அது நிமித்தமாகத்தான் இந்த நிலை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடைய பிரயாசத்தின் நிமித்தமாகத்தான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை 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 என்று 100 முறை சொல்வேன். என்மேல் பாராட்டுகிறவருடைய கிருபை, என்மேல் பாராட்டுகிறவருடைய தயவு என்னை நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவிலா? என்னை நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவிலா? எத்தனையோ குடும்பங்களுக்கு நடுவிலே கர்த்தர் என்னை நினைத்து என்னை ஆசீர்வதித்து வருகிறார். உடைய கிருபை. ஆமென் சொல்லுவிலா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பயந்தவர்கள் சொல்வார்களாக. ஆமென் சொல்லுவிலா? அவர் கிருபை என்றும் உள்ளது, நன்றியை பெற்றவர்கள், நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்வார்களாக. ஆமென் சொல்லுவிலா? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்வார்களாக. ஆமென் சொல்லுவீங்களா? ஏன் அந்த 9 பேரும் திரும்பி போனாங்க தெரியுமா? ஏன் இந்த 9 பேரும் திரும்பி போனாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, திரும்பி போன 9 பேரும் கலிலேயர்கள். திரும்பி வந்த ஒருவன் மாத்திரம்தான் சமாரியன். கலிலேயர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பகை. கலிலேயாவில் இருக்கிறவன் நல்ல ஒரு யூதன், சுத்தமான யூதன், சுத்தமான யூதன். சமாரியர்கள் கலப்பினத்தவர்கள். யூதர் அல்லாதவர்களோடு கூட பெண் கொண்டு பெண் எடுத்து பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை எடுத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், கலப்பின யூதர்கள் சமாரியர்கள். ஆகவே எப்போதுமே கலிலேயருக்கும் சமாரியருக்கும் அப்படியே ஒரு பகை, ஒரு விரோதம் இருந்து கொண்டே வந்தது, ஒரு விரோதம் இருந்து கொண்டே வந்தது. திரும்பி போன 9 பேரும் கலிலேயர்கள். இன்னொரு கலிலேயர், உங்களுக்கு தெரிந்த ஒரு கலிலேயர் கெஸ் பண்ணுங்க. யார் இன்னொரு கலிலேயர் சொல்லுங்க? கலிலேயர் சொல்லுங்கன்னா சமாரியரா? உங்களுக்கு தெரிந்த இன்னொரு கலிலேயர் சொல்லுங்க. எப்படிங்க? பேதுருவா? இன்னொரு கலிலேயர் சொல்லுங்க. எங்க உங்களை வசனமாக சொல்ல சொன்னோம்? ஐயோ அப்பாடி வம்பா இருக்குது. இன்னொரு கலிலேயர் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கலிலேயருங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பள்ளிவாசல்ல நான் சொல்லி தர மாதிரி இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு கலிலேயர். அந்த கலிலேயன், இயேசுவும் கலிலேயன், நாங்களும் கலிலேயர்கள். இயேசுவும் எங்க ஊரை சேர்ந்தவர், எங்க கிராமத்தை சேர்ந்தவர், நாங்களும் எங்க கிராமத்தை சேர்ந்தவர். எங்க எங்க அப்போ ஒண்ணுனா அவருக்கு, ஒண்ணுனா எங்களுக்கு, எங்களுக்கு ஒண்ணுனா அவருக்கு. புரியுதா? ஏன்னா எங்க எல்லாரும் என்ன சொக்காரங்க, சொக்காரங்க, எல்லாம் ஒரே ஊருக்காரங்க. அப்ப எங்களுக்கு செய்யணும் இல்ல, எங்களுக்கு செய்யணும், செய்யறது இல்ல. அவன் சமாரியனுக்கு செய்யறாரோ இல்லையோ, எங்களுக்கு கண்டிப்பா செய்வான், எங்களுக்கு கண்டிப்பா செய்யணும். ஏன்? ஏன்? ஒரே ஊருக்காரங்க, நாங்க எல்லாம் ஒரே கிராமம், நாங்க எல்லாம் ஒரே கிராமம். விசுவாசிகள் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சபைக்கு வந்துகிட்டு இருக்கேன்ல, நான் தான் சபையில சேர்ந்துட்டேன்ல, நான் தான் வேதத்தில் சேர்ந்துட்டேன்ல, நான் தான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நீங்க சொல்ற மாதிரியே வந்துகிட்டு இருக்கிறேன்ல, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்ல, கர்த்தர் எனக்கு செய்யணும்னே, கர்த்தர் எனக்கு தரணுவே. இந்த 9 கலிலேயர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? இயேசு ஒரு கலிலேயனா இருந்தபடினாலே தாங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு முற்றிலும் தகுதியானவர்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு முற்றிலும் தகுதியானவர்கள் தான் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த சமாரியன் அப்படி அல்ல. தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கும் கொஞ்சமேனும் தனக்கு தகுதி என்பது இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சபைக்குள்ளே கலிலேயர்களும் இருக்கிறார்கள், சமாரியர்களும் இருக்கிறார்கள். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே சமாரிய, கலிலேயனா சமாரியனா, கலிலேயனா சமாரியனா. நீங்கள் கலிலேயரா அது சமாரியரா? கலிலேயர்னா யாரு சொல்லுங்க? கலிலேயர்னா யாரு?
சுத்தமான 9 பேரா? சுத்தமான யூதர்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். கலிலேயர் யாரு? அந்த கலிலேயர், அந்த 9 கலிலேயர்கள் யாரு? அவங்க சுத்தமானாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு செய்யணும், கர்த்தர் அவங்களுக்கு செய்யணும். சபையில அப்படித்தான். சபைக்கு வந்துகிட்டு இருக்கோம்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கோம்ல, பெரிய சபையில ஒரு உறுப்பினரா இருக்கிறோம்ல, நான் தான் காணிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்ல, ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் தங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி. சமாரியன் யாரு? என்னால் எதையும் செய்து முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகுதியற்ற உணவனாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்படி இருந்தும் கர்த்தர் என் மேல் கிருபை வைத்து என் மேல் தயவு பாராட்டி, ஆமென், எனக்கு கர்த்தர் நன்மைகள் செய்திருக்கும் போது நான் திரும்பி எனக்கு நன்மைகள் செய்த கர்த்தரிடத்தில் வந்து அவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி அவன் திரும்பி வந்து அவன் உரத்த சத்தத்தோடு தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். ஆமென் சொல்லுவீங்களா? என்னிடத்தில் நன்மை என்று எதுவும் என்னில் இல்லையே. ஒரு பாட்டு, ரொம்ப ரொம்ப பழைய பாட்டு ஒன்று, ரொம்ப பிடித்த பாட்டு. நன்மை ஏதும் என்னில் இல்லை என்ற பொழுதும் தகுதி என்ற ஒன்று என்னில் எவ்வளவு வேணும் இல்லாதிருந்தும் எனக்கு நன்மை பாராட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னேறும்படிக்கு கர்த்தர் இது நாள் வரைக்கும் நன்மை செய்து வருகிறாரே, என்னை ஆஸ்வதித்து வருகிறாரே, என்னை பெருகச் செய்து வருகிறாரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இவ்வளவு இருந்தும் நன்மை செய்த கர்த்தருக்கு நான் வாய் திறந்து நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி? வாய் திறந்து நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி? இன்னொரு காரியம், மூன்றாவது காரியம் கவனிங்க. நம்ம எல்லாரும் அதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் தயவாக இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் குஷ்டரோகியா இருந்தேன். சொல்லுங்கள், நான் குஷ்டரோகியா இருந்தேன். குஷ்டம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? குஷ்டம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது ஒரு தொற்று வியாதி, அப்படிதானே? தொற்று வியாதினா என்ன தெரியுமா அர்த்தம்? எப்படிங்க? தொற்று வியாதினா முதல்ல ஒருத்தட்டு ஒருத்தர் பரவுறது ரெண்டாவது காரியம். இட் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம். தொற்று வியாதின்னு சொன்னா அப்படியே இந்த விரல்ல ஆரம்பிச்சது பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு விசுவாசி பாஸ்டர்மா மெல்கி சபையில் இன்னைக்கு போயிருக்கிறாங்க. ஒரு விசுவாசி பார்த்தோம், அப்படியே நாளுக்கு நாள் அந்த விரல் குறுகி கொண்டே வந்தது. நாளுக்கு நாள் அந்த காது மடிந்து கொண்டே வந்தது. கண்ணால பார்த்தோம். அப்படியே நாளுக்கு நாள் புருவம் அப்படியே குறைந்து கொண்டே வந்தது. புருவத்தில் இருக்கிற முடியெல்லாம் உதிர்ந்து அப்படியே புருவம் சிரித்து கொண்டே வந்தது. கண்ணாலே பார்த்தோம். குஷ்டம் என்றால் நாளுக்கு நாள் மோசமான நிலைக்கு பரவக்கூடியது. ஆமென் சொல்வீங்களா? நாளுக்கு நாள் மோசமான நிலைக்கு போகக்கூடியது. இட்ஸ் கெட்ஸ் worse. மோசமான நிலைக்கு போகக்கூடியது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். leprosy gets worse day by day. ஒவ்வொரு நாளும் இன்னும் மோசம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சமாரியன் என்ன நினைத்தான்? கர்த்தர் மாத்திரம் என்னை சொஸ்தமாக்காதிருந்தாள், இன்னும் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே போயிருந்திருக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கர்த்தர் மாத்திரம், if the Lord wouldn't heal me, I would have gone worse day by day. இன்னும் நாளுக்கு நாள் என் நிலைமை ரொம்ப மோசமாகி கொண்டே இருந்திருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்னுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் மாத்திரம் என்னை விடுதலை ஆக்காதிருந்திருப்பாரே ஆனால் ரொம்ப மோசமான நிலைக்கு நான் போயிருப்பேன். என்னுடைய வியாதியிலிருந்து மாத்திரம் கர்த்தர் என்னை சுகமாக்காது இருந்திருப்பார் ஆனால் நான் இன்னும் ரொம்ப மோசமான நிலைக்கு நான் போயிருந்திருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா.
என்னுடைய குடியிலிருந்து மாத்திரம் கர்த்தர் என்னை சுகமாக்காதிருந்த, விடுதலை ஆக்காதிருந்திருப்பார், ஆனால் நான் சீரழிந்து போயிருந்திருப்பேன். நான் சீரழிந்து போயிருந்திருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் என்னை தொடாதிருந்தால், கர்த்தர் மாத்திரம் என்னை சந்தித்திராதிருந்தால், கர்த்தர் மாத்திரம் என் மேல் தயவு பாராட்டிருந்தால் நான் எங்கோ நான் அழிந்து போயிருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவருடைய கிருபை, எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய கிருபை. நான் இப்பொழுது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நான் இப்பொழுது இப்படியாக இருப்பது அவருடைய கிருபை. உடனே சொல்லுங்களேன், புளி மூட்டை மாதிரி இருக்காதீங்க, அரிசி மூட்டை மாதிரி இருக்காதீங்க. அரிசி மூட்டை அல்ல, நீங்கள் புளி மூட்டை அல்ல, ஊமைகள் அல்ல அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து வருத்தப்படுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து வருத்தப்படுகிறார். நான் இப்பொழுது இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணமே தேவனுடைய கிருபை. ஆமென், ஆமென். இப்பெல்லாம் யாருக்கும் சைக்கிள் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? எப்படிங்க? சைக்கிளே இல்லையா? அந்த வீலுக்கு என்ன வீல்னு பேர் தெரியுமா? சப்போர்ட் வீல், ட்ரைனிங் வீல் பேர். ட்ரைனிங் வீல். 2 வீல் இருக்கும் சைக்கிளில், 2 வீல் இருக்கும். ரொம்ப நாள் கால்சன் அப்படி தான் ஓட்டினான். அவனுக்கு ரொம்ப பெரிய நினைப்பு, இந்த சைக்கிள் ரொம்ப ரொம்ப நான் ஓட்டுறேன் பார்த்தீங்களா, பார்த்தா எப்படி கட்டடிச்சு திரும்ப, டே எல்லாம் சரிடா, இந்த சைடு வீலை கட்டினா தாண்டா தெரியும், இந்த ட்ரைனிங் வீலை 2 வீலை கட்டினா தான் தெரியும் எந்த லட்சத்தில் ஓடுவேன். கழட்டுங்க தாத்தாண்ணா. ஒரு நாள் கழட்டினா ஒரு 10 அடி கூட ஓட்ட முடியல. ஒரு 10 அடி ஓட்டுறது டமால் டிமால் கீழே விழுந்து, இப்போ தாத்தா மறுபடியும் அந்த வீலை மாட்டுங்க. டே இந்த வீலை மாற்ற வரைக்கும் நீ சைக்கிள் ஓட்ட தெரியும்னு சொல்லவே. ஆமாம், வீல் இல்லாமல், சைடு வீல் இல்லாமல், ட்ரைனிங் வீல் இல்லாமல் நீ ஓட்டினா தான் நல்லா ஓட்டுக்கிறான்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அந்த நாட்கள் அந்த ட்ரைனிங் வீல், சைடு வீல்லாம், சப்போர்ட் வீல்லாம் கிடையாது. பாருங்க எப்படி கற்றுக் கொடுப்பாங்க ட்ரைனிங், எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? ஆமாம், என் தம்பி என்ன சைக்கிள் கற்றுக் கொடுக்கணுன்னு சொன்னான். சைக்கிள் கற்றுக் கொடுக்க, ரைட், நம்ம அந்த ரூட்டுக்கு போயிடுவோம், அந்த ஏரோப்ளேன் கிரவுண்ட், அந்த இதுக்கு ரன்வே அங்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு சைக்கிள் கற்றுக் கொடுக்க அவனுக்கு போனேன். சைக்கிள் கற்றுக் கொடுக்க போனால் அவன் பின்னாடி பிடிச்சிட்டு அவன் ஓட்டினா. அவன் ஓட்டிக்கிட்டே இருந்தான், பின்னாடி அப்படியே நடந்து வந்து கொண்டே இருந்தேன். பின்னாடி ஓட்டிக்கிட்டே இருந்தான். அவன் மெல்ல பெடல் பண்ண நான் அவன் பின்னாடி அப்படியே அந்த சீட்டை பிடிச்சிக்கிட்டே ஓடியாந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் கொஞ்சம் பள்ளமாக, அந்த ரோடு கொஞ்சம் சரிவாக இருந்தது பாருங்க. அவன் ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான், பெடல் பண்ண ஆரம்பித்தான். நான் வேகமாக ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அவன் இன்னும் வேகமாக பெடல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் இன்னும் வேகமாக ஓடுறேன். ஓ அப்படியே இலக்கிது, எனக்கு இலக்கிது. அவன் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் சொன்னான், அண்ணே நான் சைக்கிள் நல்லா ஓட்டுறேன்னு பார்த்தீங்களாண்ணே. ஏய் தம்பி, நான் உன்னிலேருந்து பின்னால் தாங்கிட்டு இருக்கிறேன். அவன் சொல்வீங்களா, நான் பின்னாலேருந்து உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா. நான் பிடியை விட்டா பள்ளத்தில் சரிஞ்சிருவேன். நிறைய பேர் என்ன நினைப்புன்னு சொல்லி தெரியுமா அர்த்தம்? நான் எவ்வளோ முன்னேறிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கேன்னு தெரியுமா. மகளே, நான் பின்னாலேருந்து உன்னை தாங்கிக்கிட்டே இருக்கிறேன், நீ விழாமல் தாங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? நீ முன்னேறுகிறது உண்மைதான், ஆனால் உன்னை நான் தாங்கிறத விடவே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஐ எம் ஹோல்டிங் யூ ஆல்வேஸ். உன்னை தாங்கிக்கிட்டே இருக்கேன், உன்னை பின்னாலேருந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் நீ விழாமல் இருக்கிற, அதனால தான் இவ்வளோ ஸ்பீடில் போகிற. இவ்வளோ ஆசீர்வாதம் எவ்வளோ தெரியுமா, எப்படி தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? இந்த முன்னேற்றம் எப்படி தெரியுமா? இந்த விருத்தி எப்படி தெரியுமா? உனக்காக நான் உன்னை தாங்கிக் கொண்டே. ஆமென் சொல்வீங்களா? உன்னை பிடித்துக் கொண்ட எந்த சூழலிலும் விழுந்து விடாதபடிக்கு. ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயம் செய்திட விட்டால் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் உங்களை தாங்கி பிடித்திராவிட்டால் இந்த நிலைமைக்கு நீங்க வந்திருக்க முடியாது சகோதரா. கர்த்தர் மாத்திரம் உங்களை கீழே விழாமல் உங்களை அப்படியே பிடித்துக்கொண்டே இராமல் இருந்தால் இந்த நிலைமைக்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்திருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த சமாரியன் ஒன்றை உணர்ந்தான், கர்த்தர் மாத்திரம் எனக்கு இதை செய்யாதிருந்தால் என் நிலைமை இன்னும் மோசத்திலும் மோசமாக மாறி இருக்கும்.
ஆகவே நான் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவேன்னு சொல்லி உணர்ந்து அவன் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து, என் வாழ்க்கை மோசத்திலும் மோசமாக நாளுக்கு நாள் மிகவும் மோசமாக போகக்கூடாதபடிக்கு மோசத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த கர்த்தருக்கு நான் வாய் திறந்த சத்தமாய், he came with a loud voice, அவன் உரத்த சத்தத்தோட எப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இதான் உரத்த சத்தமா? இதான் அசரியா எப்படி சொல்லியிருப்பான்? இயேசுவே நன்றி ஐயா. ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு நாதா, நன்றி. எப்படி இருக்கும் பாருங்க. விசுவாசி நிறைய பேர் அப்படி தானே இருக்கீங்க. ஆமா. யாராச்சும் பக்கத்தில் இன்னும் சில விசுவாசிகள் இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் உண்மையாவே சமாரியனா இருந்து, நன்றி ஆண்டவரே தகப்பனே, சாகாமல் என்னை வாழ வைத்த என் அன்பு தெய்வமே நன்றி ஆண்டவரேன்னு சொன்னா, கலிலேயனா சமாரியனா? ஆமென் சொல்லுவீங்களா? கலிலேயனா சமாரியனா? நீங்கள் ஒரு கலிலேயரா சமாரியரா என்று கர்த்தர் கேட்க விரும்புகிறார். அவன் திரும்பி வந்தான்ல, அவன் திரும்பி வந்தான்ல, அவன் உரத்த சத்தமா கர்த்தரத்தில் ஏன் சொன்னான் தெரியுமா? ஏன் சொன்னான் தெரியுமா? அவன் வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து சத்தம் போட்டு சொன்னான். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையை மாற்றி விட்டார். எதற்கெல்லாம் நான் ஏங்கி தவித்து கொண்டிருந்தனோ, எதையெல்லாம் நினைத்து நான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தனோ, அந்த ஆசைகள் எல்லாம் கர்த்தர் நனவாக்கினாரே. ஆமென். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? பிள்ளைகளுக்கு ஒரு துண்டு அல்வா வாங்கிட்டு போக கூட முடியாது தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஒரு துண்டு அல்வா கூட ஊட்டி விடுவதற்கல்ல, வாங்கி கொண்டு கூட போக முடியாது. யாரிடத்தில் வாங்கி கொடுத்து கூட இதை என் வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. யாருக்காச்சும் ஒரு இடத்துல கொடுத்து இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுக்க முடியாது. அப்படி சொல்லி கூட கொடுக்க முடியாது. அவ்வளவு குஷ்டரோகம் சமுதாயம் பயங்கரமாக பார்த்தது, பயங்கரமாக பார்த்தது. நம்பிக்கை அற்று போனவன், நம்பிக்கை அற்று போனவன், ஆசைகள் எல்லாவற்றையும் மறந்து போனவன், தனக்கு இருக்கிற ஆசைகள் நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதவன் இயேசு சுகமாக்கி விட்டார். இயேசு சுகமாக்கி விட்டார். எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்து விட்டார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. பழையவை ஒளிந்தது. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். என் வருத்தத்தின் வாழ்க்கை ஒளிந்தது, என் கண்ணீரின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. பாடுவோம். One more time. புது வாழ்வு, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. எஸ், முழு மனதோடு கூட நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி,
முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. புது வாழ்வு தந்து விட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? புது துவக்கத்தை தந்து விட்டார். அவன் மனைவிக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க, அவன் பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. தன் புருஷன் திரும்பி வருவான்ங்கிற நம்பிக்கை ஒரு துளி அளவு கூட கிடையாது. அப்பா திரும்பி வருவார், அப்பா திரும்பி வருவார், சைக்கிளில் வச்சு நம்ம கூட்டிட்டு போவார், பின்னால வச்சு கூட்டிட்டு போவார். ஒரு துளி நம்பிக்கை கூட இந்த பிள்ளைகளுக்கு இருந்திருக்காது. ஆனா ஒரு புதிய துவக்கத்தை கத்த தந்தாரே, ஒரு புதிய வாழ்வை கத்த தந்தாரே. ஆமென் சொல்லுவீங்களா? மனைவி பிள்ளைகளோடு கூட சபைக்கு வரத்தக்கதாய். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. மனைவி பிள்ளைகளோடு கூட சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய். இவ்வளவு இருந்தும் சபையில வந்து உங்களால அமைதியா எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு நன்மைகளை பெற்றும் சபையில வந்து வாய் தராமல் ஊமையா எப்படி இருக்க முடியும்? How is it possible? எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? சிலர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சுவாசிங்க, நான் ரொம்ப ரிசர்வ் டைப் பாஸ்டர், நான் ரொம்ப ரிசர்வ் டைப், மற்றவங்க முன்னாடி சத்தமா பேசுறதுக்கே எனக்கு வராது, சத்தமா பேசுறதுக்கே எனக்கு வராது, ரொம்ப கூச்ச சுவாபம் பாஸ்டர், கூச்ச சுவாபம் பாஸ்டர். ரைட் ரைட், நீங்கள் சொல்லுவது உண்மைதான், நீங்கள் கூச்ச சுவாபம் உடையவர்கள் தான், ரொம்ப ரிசர்வ் டைப் தான். இந்த 9 பேரும் கலிலேயர்களும் அப்படிப்பட்டவர்களா இருந்திருக்க கூடும். ஆனா கவனிங்க, இயேசு அந்த கிராமத்துக்குள் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகிகள் 10 பேர் தூரத்தில் நின்று உரத்த சத்தமாய், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். 14வது வசனத்தை வாசிங்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், கர்த்தர் உங்களுக்கு ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது, கேட்கும் போது சத்தமிட உங்களால் முடியுமானால், நன்மை பெற்ற உங்களால், ஆசீர்வாதத்தை பெற்ற உங்களால், அற்புதத்தை பெற்ற உங்களால் மௌனமாய் இருக்க எப்படி முடியும்? ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுது புரியுதா? அவங்க அன்னைக்கு இயேசு வரும்போது மௌனமா இருந்து அழுதானா பரவாயில்ல, அன்னைக்கு சத்தமிட்டார்களே, இயேசு ஐயரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டார்களே. சுகம் பெற்ற பிறகு, கர்த்தர் நன்மை செய்த பிறகு, என் சுவாபம் அப்படி, நான் ரொம்ப ரிசர்வ் டைம், அது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது கர்த்தரிடத்தில் நான் சொல்ல முடியாது, நான் ரொம்ப ரிசர்வ் டைப், ரொம்ப சத்தமா பேச மாட்டேன், சொல்லலையே. அழுது அல்லவா கேட்டீர்கள், அழுது அல்லவா கேட்டீர்கள். எப்படி ஆயிலும் புருஷனுக்கு உயிர் வேணும் ஆண்டவரே, எப்படி ஆயிலும் மனைவிக்கு உயிர் வேண்டாம் ஆண்டவரே, எப்படி ஆயிலும் என் பிள்ளைகளுக்கு உயிர் வேண்டாம் ஆண்டவரே, அழுது அல்லவா கேட்டீர்கள். கர்த்தர் நன்மை செய்த பிறகு, கர்த்தர் அற்புதம் செய்த பிறகு, கர்த்தர் தெய்வீக சுகத்தை கொடுத்த பிறகு, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாததை போல சும்மா இருப்பது எப்படி? சும்மா இருப்பது எப்படி? ஒரு முறை திருச்சியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது என்னுடைய மகன் தந்தூரி சிக்கன், அந்த கங்கில் போட்டு எடுக்கிற அந்த சிக்கன், தந்தூரி சிக்கன் சொல்லி பேர், கறியில் போட்டு எடுக்கிற சிக்கன், அந்த சிக்கன் கேட்டார். சிக்கன் ஆர்டர் பண்ணார். அந்த சிக்கன் ஆர்டர் பண்ணோடனே அந்த வெயிட்டர் வந்து சொன்னார், என்னுடைய மகன் சொல்லும்போது ஓகே சார்னு சொன்னார். ஆர்டர் பண்ண ஒரு 20 நிமிஷம் தந்தூரி சிக்கன் வந்தது.
தந்தூரி சிக்கன் வந்தோடனே அந்த தந்தூரி சிக்கனை பார்த்துட்டு என் மகன் சொன்னார், இந்த சிக்கனில் புகை அடிச்சு இருக்கணும். நான் சொல்கிறதா, புகை ஸ்மோக்கி சிக்கனாக இருக்கணும். இந்த சிக்கனில் புகை அடிச்சு இருக்கணும். புகை அடிக்காமல் இருக்குது, சிக்கன் வெந்திருக்குது சரிதான், ஆனால் புகை அடிச்சு இருக்கணும். சார் எங்கள் ஹோட்டலில் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் விரும்புறதில்லைன்னு சொல்லி அப்படி சிக்கனை இந்த மாதிரி தான் கொண்டு வருவோம், புகை அடித்த மாதிரி நாங்கள் கொண்டு வர மாட்டோம். அப்போ என்னுடைய மகன் சொன்னார், மற்றவங்க எப்படியோ, நான் ஆர்டர் பண்ணது புகை அடித்த சிக்கனை தான் நான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு பேர் தான் தந்தூரி. நான் ஆர்டர் பண்ணது என்னவோ அதை எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னா. ஓகே சார், கொண்டு வரேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு புகை அடித்த நல்ல புகை அடித்த அந்த தந்தூரி சிக்கனை அவர் கொண்டு வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றவர்கள் எப்படியோ, நான் என்ன ஆர்டர் பண்ணனோ அதுதான் எனக்கு தேவை. நீங்க சொல்றது நீங்க உங்களுடைய ஹோட்டல்ல உள்ள காரியங்கள் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து நன்றியும் துதியும் நான் ஆர்டர் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆர்டர் பண்ண. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே ஆர்டர் பண்ணுகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நான் ரிசர்வ் டைப்பு, நான் கூச்ச சுவாபம், சபையில் வந்து பேசினதே கிடையாது. கர்த்தர் உடத்துல எதிர்பார்க்கிற காரியம், கட்டளை இடுகிற காரியம். நன்றி பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நன்மை பெற்றவர்கள் சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்கக்கூடாது. அதை கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு நன்மை செய்தல்ல, உனக்கு கண்ணீரை கேட்டேன் அல்லவா? யாருக்கு தெரியாம குமரி அழுதாயே, அந்த ஜெபத்தை நான் கேட்டேன் அல்லவா? உனக்கு நான் அற்புதத்தை செய்தேன் அல்லவா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அல்லவா? சபையின் நடுவில் எழும்பி சாட்சி சொல்ல முடியாவிட்டாலும் உன் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லலாமே. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லலாமே. யார்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கீங்களா? மற்றவர்கள் சொல்லியிருக்கீங்களா? உங்களை எத்தனை பேர் சந்திக்கிறார்கள்? ஒரு வாரத்தில் ஒரு 50 பேரையாயிலும் சந்திக்கிறீர்களே, அந்த 50 பேர்களிலே ஒருவரிடத்தினாகிலும் நீங்கள் பெற்ற விடுதலை, நீங்கள் பெற்ற சுகம், நீங்கள் பெற்ற அற்புதம், நீங்கள் பெற்ற புது வாழ்வு, ஒரு புது துவக்கம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? கிடையாது. ஆண்டவர் கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர்கள் அல்லவா? அந்த 9 பேர்கள் எங்கே? அந்த 9 பேர்கள் எங்கே? ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் சொல்லுங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் என்னை பெருக செய்து கொண்டே வருகிற கர்த்தர், என்னை விருத்தியாக்கி கொண்டே வருகிற கர்த்தர். கரங்களை தட்டி பலத்த கரகோஷம். ஆமென், ஆமென், ஆமென். நான் வர வர பெருகி கொண்டிருக்கிறேன், நான் வர வர விருத்தி அடைகிறேன். உங்களை பார்க்கும்போது மற்றவங்க நினைக்கிறாங்களா இல்லையா? நினைக்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. நான் வளர்ந்து கொண்டே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், நான் பெருகிக் கொண்டே இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். சபைக்கு வருகிறது நல்லதுதான், சரிதான். ஆனால் சபையில் வந்து இனி முதற்கொண்டு நான் ஒரு உப்பு மூட்டையை போல, நான் புளி மூட்டையை போல அப்படியே 2 மணி நேரம் சாத்தி வைக்கப்பட்டு அதற்கப்புறம் நடந்து வெளியே போகிற ஒரு விசுவாசியாக இருக்க மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாருமா எல்லாருமா, யார் வெளியே போக வேண்டாம்.
பேச வேண்டாம். அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே. ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே அன்பே வெட்கப்படாம மனுஷருக்காக அல்ல கர்த்தருக்காக உடைய கரத்தை உயர்த்தி உணர்ந்து கொண்டவர்கள் உணர்த்தப்பட்டவர்கள் மாத்திரம் ஆண்டவரே நான் ஒரு சமாரியனாக இருப்பேன் இந்த வார்த்தையை சொல்லி சத்தமா சொல்லுவீங்களா? சத்தமா ஆண்டவரே, சத்தமா சத்தமா தனித்தனியாய் நான் ஒரு சமாரியனாய் இருப்பேன். நான் ஒரு சமாரியனாய் இருப்பேன். நான் ஒரு சமாரியனாய் இருப்பேன். இருக்கிற ஒரு 3 குடும்பம் மரித்து போயிருக்க வேண்டும். மரித்து போயிருக்க வேண்டும். ஆனா ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் வேலை இழந்து ஊரை விட்டு மாறி போயிருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை புது துவக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புது துவக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 குடும்பங்கள் உண்டு. தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டது போல இழந்து போனதை காட்டிலும் நீங்கள் திருப்பிக் கொண்டது அதிகமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆனால் நீங்கள் ஒரு கலிலேயனாகவே இருப்பது கர்த்தருக்கு வருத்தம் என்று சொல்லி தன்னுடைய வருத்தத்தை கர்த்தர் இந்த நாளிலே பதிவு செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒரு சமாரியனாய் இந்த நாள் முதற்கொண்டு மாறுவதற்கு, நீங்கள் ஒரு சமாரியனாய் நன்றி சொல்ல சபைக்கு வந்தும் மௌனமாய் அமர்ந்து விட்டு மௌனமாய் போகிற ஒருவனாய் அல்ல, உரத்த சத்தத்தோட திரும்பி வந்து நன்றி சொன்ன கர்த்தரை மகிமைப்படுத்துற அந்த ஒரு சமாரியனாய் நான் இனி இருப்பேன் என்று சொல்லி அப்படியே வாய் திறந்து நான் சொன்னவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? நான் ஒரு சமாரியனாய் இருப்பேன். நான் ஒரு சமாரியனாய் இருப்பேன். நான் ஒரு சமாரியனாய் இருப்பேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசினது உண்டானால், உணர்த்தப்பட்டது உண்டானால் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, என்னோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. என்னோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி.
நன்றி 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 ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இந்த நாளிலே ஆண்டவரே உணர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உணர்த்தப்பட்டதற்காக, கர்த்தருடைய ஆவியானவரை உணர்த்துவித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இனி வரும் காலங்களிலே எந்தளவாய் உணர்த்தப்பட்டார்கள், எந்தளவாய் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை உணர்த்திருக்கிறீர் என்பதை நாங்கள் எங்கள் கண்கள் காண கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ஒரு சமாரியனாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, சபை அவர்களை ஒரு சமாரியனாக பார்க்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அவர்களை ஒரு சமாரியனாக பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆண்டவரே, முதியவர்கள் புதியவர்கள், ஆண்டவரே வாலிபர்கள் கன்னியர்கள் பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதமும் உடைய தெய்வீக சுகமும் உடைய நன்மைகளும் இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. உம்முடைய நாமத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். குறைச்சல்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒவ்வொரு தேவைகளிலும் கர்த்தர் நீர் அற்புதம் செய்து யெகோவா ஈராய் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சகல துதி கன மகிமை எல்லா நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. எங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமை வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாக நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாராக.